கற்றுக் கொடுத்ததுனால தான் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நான் எப்பொழுதும் நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது ஜெபந்தான். ஜெபிக்கும்பொழுது நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் தருவார். நமக்கு ஜெபம் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு சிலர் இருப்பாங்க. ஆனால் ஜெபந்தான் நமக்கு ஆண்டவரோடு பேசுகிற இந்த வார்த்தைகள் மூலமாக பேசும்பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த ஆறுதல், தேர்தல் எல்லாத்தையும் தருவார். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதில் நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக நம்மளோட கூட பேசி நம்ம நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். குடும்பங்களுக்கு செய்வார். பிரச்சனைகள் வரும்பொழுது எதுனாலும் நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கும் பொழுது மாத்திரம்தான் அதை வெற்றி அடைய முடியும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபந்தான் ஜெயம். ஜெயத்தை கொடுக்கறது ஜெபந்தான். அதனால் ஜெபம் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். எந்த காரியமாக இருந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும் ஜெபிக்கிறத மட்டும் நம்ம விடவே கூடாது. ஜெபிக்கிறதுல நம்ம எப்பொழுதும் அதிகமாக ஆண்டுடைய பாத்தில் அமர்ந்திருக்கிறது அந்த அந்நாள் போல் இருக்கணும். அதுதான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே முன்னேறி செலுத்துகிற சுவாமி, எப்பொழுதும் உங்களுடைய பாத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது மாத்திரம்தான் இடைய வாழ்க்கையிலே ஒரு பிசாசு கொண்டு வர எல்லா சோதனையிலிருந்து நாங்கள் வெற்றியை சுதந்திரிக்க முடியும் என்று விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஜெபத்துக்கு ஜெயத்தை தருகிற தேவன் நீங்கள் கூட இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும், நடத்தி செல்ல உங்களுடைய வளமுள்ள வார்த்தைகளை நாங்கள் பிடித்து ஜெபிக்க இன்னும் அதிகமாக ஆவியானவர் எங்களுக்கு கற்றிருந்து வளர்த்துமா ஜெபிக்கிறோம். நாட்களும் படிக்க போகிற வருஷத்தையும் சம்பவத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாத தரமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. வளமுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து வளர்த்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறது ஜெபமே ஜெயம் தரும். ஜெபம் ஜெயும் பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஜெபிக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்குதுங்கிறத நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னாக்கி வேதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஜெபித்து தான் அவங்க ஜெயத்தை பெற்றாங்க. ஜெயம் பெறணுன்னாக்கி ஜெபம் தான். அவங்க எப்படிப்பட்ட பெரிய சூழ்நிலையிலும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அற்புதமாக நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு ஜெபத்தெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறாரு. ஏன்னா மற்ற எது கற்றுத்தரலாம்னாலும் ஜெபிக்கிறதுக்கு சீசர்களுக்கே கற்றுக் கொடுத்தாரு. அதனால் மாடல் ஜெபத்தை. அதனால் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் என்ன பிரச்சனையை கொண்டு வரானோ, என்ன மாதிரி சூழ்நிலையை நம்மளை முடியாதங்க பட்சத்தில் தள்ளி அமுத்த பாப்பான் பாருங்க, அந்த மாதிரி சூழ்நிலையிலாம் பிசாசை ஜெயிக்கணும்னா நம்மளுடைய சொந்த பலத்தினாலேயோ சொந்த ஞானத்தினாலேயோ நம்ம ஜெயிக்கவே முடியாது. அப்போ நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்ம அவனுக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். இயேசு நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும். பிசாசுகளின் கிரியைகளை நம்ம கட்டலாம். நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நமக்கு செய்து முடிக்கக்கூடிய காரியங்கள் வசனத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து ஆண்டவர் சொல்கிறத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஒரு அண்ணாளில் ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அவனுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை ரொம்ப தேவ பக்தியாக வளர்ந்தாங்க. நீங்கள் நம்மலாம் நிறைய சபைக்கு போகிறது, சபையில் உள்ள எல்லா காரியங்கள்லையும் ஈடுபட்டு பிள்ளைங்களை நல்ல பயபக்தியோடு வளர்க்கும்போது அவங்க பரிசுத்தமாக வாழ்வது அவங்க மாத்திரம் இல்லை, மற்றவங்களையும் வாழ்வதற்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக பிள்ளைகளை எழுப்பதுக்கு ஆண்டவர் பயன்படுத்த முடியும் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை ஆண்டவருக்கு பயந்து வாழறதுக்கு நம்ம பிள்ளைங்களெல்லாம் வளர்க்கணும். அது ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த மாதிரி இந்த அம்மாவும் செஞ்சுருக்காங்க. ஒரே பையன்னொன்னே அவங்க தாயார் அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. தகப்பன் இல்லாதனால ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால ஒரு பயபக்தியோடு வளர்த்தா தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு ஒரு பேர் கிடைக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி அந்த பையனை வளர்த்துருக்காங்க. அந்த பையன் நல்லா வளர்ந்துருக்கான் பாருங்கள். அவன் நல்லா படித்து நல்லா படிச்சிருக்கான். நல்ல வேலை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த ஆசிரமாக இருந்ததுனால அடுத்து என்ன வயசாகும்போது அந்த பையனுக்கு ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பையனுக்கு திருமணத்துக்கு பெண்ணை பார்க்காங்க. இப்போ நாமெல்லாம் எப்படி பெண்ணோ பையனையோ பார்க்கணுன்னாக்கி என்ன செய்வோம், அப்படியே யார்ட்டையா சொல்லிவிட்டு பார்ப்போம். பார்த்திங்களா, அந்த அம்மா அப்படி செய்யலை. உடனே ஜெபத்தில் இருந்திருக்காங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ருக்காங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஒரு பெண்ணை தேட போகிறேன். நான் எங்கேயோ தேடி அலைய போகிறதுலாம் கிடையாது. நீங்கள் எனக்கு என்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பெண்ணு தான் எனக்கு மருமகளாக இருக்கட்டும்.
எனக்கு வந்து உங்களுக்கு பிரியமான பிள்ளையா நான் பையனை வளர்த்துட்டேன், அது மாதிரி மருமகளும் எனக்கு வரணும் அப்படி இப்படி. இது வந்து ஒரு குடும்பத்துக்கும் தீர்மானம் எடுக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய சொந்த விருப்பத்தின்படியோ இல்லாட்டா அது மற்றவங்க சொல்கிறபடியோ நம்ம போனோம்னு வைங்க, நம்முடைய வாழ்க்கை பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படும். அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோடு கூட நம்ம பொண்ணானாலும் சரி பையனாலும் சரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம ஜெபத்தோடு கூட ஆண்டுகிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபித்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இந்த சம்பவத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த அம்மா செஞ்சதை செய்யணும். இப்போ மனம் முடிச்சு வைக்காங்க. அந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னாக்கி நல்லா குணத்தில் சிறந்தவளாக இருக்கா, குடும்பத்தில் ஜெபம் பண்ணுறது, அடுத்ததில் ஆண்டவரை தேடுறதுலாம் ரொம்ப வேதத்தை வாசிக்கிறதுலாம் ரொம்ப சிறந்து நல்லா வீட்டுக்கு வந்தவொடனே செய்கிற நம்ம பிள்ளைங்களோடு செய்யும்போது நமக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா. அந்த மாதிரி செஞ்சு நல்லா தான் இருந்திருக்கா. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பார்த்திங்கன்னா அந்த மனசில் இந்த பிசாசின் குணங்கள் மெல்ல மெல்ல அவருக்கு எழ ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஜெபத்தோடு கொடுத்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கூட அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தலை காட்டுறதுக்கு பார்க்க தான் செய்வான் குடும்பங்களில் பிள்ளைங்களோட கூட. அப்போ அதெல்லாம் ஜெயிக்கணுங்கன்னா நம்ம ஜெபத்தோட கூட தான் இருக்கணும். அவள் ஏன் அந்த குணங்கள் வருதுன்னாக்கி நமக்கு ஒரு வசதி வருது, நமக்கு எல்லாம் சூழ்நிலை எல்லாமே நல்லா சாதகமாக இருக்கணும்னாக்கி நமக்கு ஆண்டவர் தேட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சிலர் வந்து ஆண்டவரே தேட மாட்டாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு இருந்திருக்கா. எல்லா வசதியும் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஆண்டவர் தேடவே வேண்டாம் அப்படின்னு. ஆனால் ஒன்று ஏன் மறந்துட்டாருனாக்கி இந்த சங்கீதம் 1:1 பார்த்தீங்கன்னாக்கி துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டோடைய வேத வசனத்தில் இருக்கணும்னு சொல்லி நம்ம முதலாவது படிக்க பார்த்திங்களா. அந்த வசனம் வந்து எப்போவுமே நம்ம பிள்ளைகளுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் அந்த குணங்கள்லாம் வர்றதுக்கு காரணமே மெயினாக அந்த இதுதான். இந்த மாதிரி காரணங்கள் இல்லாமல் இருந்தாலே அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு வசனம் தான். வசனத்தில் நீங்கள் சங்கீதம் 1 வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். அந்த வசனத்தை வந்து ஆண்டவரை நம்ம ஆண்டவர் வந்து தான் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு. ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதனால தான் நமக்கு வந்து அவரோட பேசுறதுனால அவரோட ஜெபிக்கிறதுனால தான் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடச்சிருக்குங்கிறத மறந்துட்டு ஏதோ அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிருக்குன்னு சொல்லி தன்னாலே ஏதாவது ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டுவிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நினச்சதுனால என்னுடைய வாழ்க்கை வந்து பிசாசு நுணை தான் பாருங்கள். இப்போ வசனங்கள் வந்து எப்படி வேணும் தேவைப்படுங்க. நமக்கு வசனம் தினமும் படித்து இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்கிற காரியங்கள்லாம் செயல்படுத்தணும். நம்ம பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாதுன்னா உட்காரக்கூடாது. அவன் வந்து வேண்டாத காரியங்களில் ஆலோசனை நமக்கு சொல்லித்தரான்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அப்படி போகாமல் அப்படி நிற்காமல் நம்ம வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த காரியங்களை நம்ம செய்யாமல் பிசாசு உள்ள நுழையாமல் இருப்பான். அதுக்கு இந்த பெண் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இதை நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். குடும்பங்களில் ரொம்ப முக்கியமானது. இந்த வசனத்தையும் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கல, அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு வேலை கிடச்சிது, அதனால் நமக்கு கணவனுக்கு வேலை கிடச்சிது, மாமியார் நல்லா இருக்காங்க, அதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால அதுதான் பிசாசு எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னாக்கி வசதிகள் வாய்ப்புகள் வரும்பொழுது இன்னும் அதிகமாக ஆண்டவர் தான் தேடணுமே ஒழிய இந்த வசதி வாய்ப்பு கிடச்சிட்டேன்னு சொல்லி அதில் சந்தோஷப்பட்டு மூழ்கிட்டோம்னாக்கி அப்புறம் ஆசீர்வாதத்தை இழந்துருவோம், ஆண்டவர் தேடுறதையும் மறந்துடுவாங்க சிலர். பணம் வசதி எல்லாம் கிடச்ச உடனே மறந்துடுவாங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், ஒரு ரோட்லேயே படுத்துக்கிட்டு ஒரு பையன் இருந்துகிட்டு இருப்பான். வேலை ஒன்றும் கிடைக்காது, வீடு கிடையாது, தாய் தப்பன் கிடையாது, அனாதையாக இருந்தான். ரோட்லேயே பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கும்போது ஜெபம் பண்ணுவான், பைபிள் வாசிப்பான், அப்படி இருந்தான். திருப்பி ஆண்டவர் பார்த்தாரு, பையன் ரொம்ப கொஞ்சம் படித்து நல்ல வேலைக்கெல்லாம் போனோன்னே நல்ல வேலையை பார்த்து அவனுக்கு குடும்பமாச்சு, எல்லாம் வசதிகள்லாம் வந்தது, கார் இருந்தது, பங்களா, அதெல்லாம் ஆண்டவர் வந்து ஆசிரிச்சு அவனுக்கு தரும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் தேடுறதை கொஞ்சமாக விட்டுறதான்னு சொல்லி அவங்க வந்து அந்த சம்பவத்தை சொன்னாங்க ஒரு ஊழியக்காரர். ஏன்னா அப்புறம் என்ன சொன்னோன்னா ஆண்டவர் காலையில் தேடுறதை பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து என்னப்பா அப்படின்னு சொன்னோம்னா காலையில் எனக்கு வேலை நிறையா இருக்குப்பா, எனக்கு இப்போ நான் சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறோம். சாயந்தரம் வந்து ஆண்டவர் தேடும்போது ஆண்டவர் நிற்பாரோம். இன்னொன்று ஆண்டவரே பாருங்கள், நான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நீ காலைல வரேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் தள்ளிட்டே போகும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிற பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டோம்னா அந்த ஆசீர்வாதம் இழந்து போவான். அப்படி தான் பிள்ளைங்களுக்குலாம் நமக்கு பாருங்கள், அவங்க வசதி வாய்ப்பே பார்த்து அவங்க வேலையவே பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்க வேலை அவங்க சம்பாதிக்கிறது அதே பார்த்தாங்கன்னாக்கி ஆண்டவர் தேடுறதை மறந்துடுவாங்க. அப்போ பிசாசனும் ஈஸியாக நுழைஞ்சிருவான் உள்ள. அதனால் அந்த காரியங்களில் ரொம்ப பிள்ளைங்களை வந்து நம்ம வேத வாசிப்பில் ஜெபத்துலலாம் நம்ம நடத்தி செல்லும் பொழுது ஆண்டோடைய பிரசனத்தை அவங்க உணர்ந்து அதில் நடந்து செல்றதுக்கு அவங்க
செல்வாங்க. மற்றவங்களையும் அதை கொண்டு வர்றதுக்கு நம்ம அவங்கள சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஜெபத்தில் எப்படி இருக்கணும், வேத வாசிப்பு எப்படி இருக்கணும், வேத வசனங்கள் உங்களோடு கூட எப்படி பேசணும்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை வந்து வளர்க்கணும். வருகிற பிள்ளைங்களையும் அப்படியே நம்ம செய்யும் பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள் குடும்பங்களில் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஆண்டவர் உதவி செய்வார். அதை நம்ம கடைபிடிக்கணும். உள்ளத்தில் வேண்டாத காரியங்கள்லாம் வரும். பிசாசு வந்துட்டோம்னாலே என்ன செய்யும், வேண்டாத காரியங்கள் வரும். அப்போ வந்து வேலை செய்யணுன்னாக்கி எரிச்சலாக இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு குடும்பத்தில் நிறைய குழப்பங்களும் வந்து அந்த அம்மாவுக்கு பேசுகிறது. இந்த வயசான அம்மா இருப்பாங்க, அவங்கள வந்து மனநோயும்படி அந்த காரியங்களை பேசுறது. வந்து ஏதோ ஒன்று இது செய்யலைனாக்கி பாரு, இதை செய்யலை பாரு அப்படின்னு சொல்லுவாள். ஏதோ ஒன்று அந்த அம்மாவுக்கு அந்த பிடிக்காத வயசான காலத்தில் சொல்லும் பொழுது அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப மனம் உடஞ்சி போனாங்க. உடஞ்சி போய் அதனால் என்ன பண்ண, நம்ம நல்ல பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தோம், ஆனால் வந்து பாருங்கள் குடும்பம் எப்படி ஆயிடுச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா அப்படியே அழுதுட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து ஏற்கனவே பையனே நல்லா வளர்த்து நல்லா கொண்டு வந்து பெண்ணை எடுத்ததும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது இடையில ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால அந்த மாதிரி போயிட்டாலே தவிர அவன் ஜெபத்தில் மற்ற எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருந்த பிள்ளை. அப்போது ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். இது வந்து போய் மற்றவங்ககிட்ட சொன்னாலோ மற்ற அவட்ட சொன்னாலோ எதுவுமே வந்து அது நடக்க போகிறதே கிடையாது. அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெயிப்போம்னு சொல்லிட்டு முன்னாடி எப்பவுமே ஜெபம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, வேத வாசிப்பாங்க, எல்லாம் இருந்தது. அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதில்ல. இந்த அம்மா தனியாக போய் இன்னும் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணி உபவாசத்துலேயும் ஜெபத்துலேயும் வந்து கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தானே எல்லாம் செஞ்சீங்க ஆண்டவரே, இன்னும் நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிசாசானவன் இடையில வரும் பொழுது தெரியும் நமக்கு எதனால இந்த காரியம் நடக்குது. முதல்ல நல்லா இருந்து ஏன் இப்போ இடையில இப்படி போச்சுன்னு சொன்னோன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த ஜெபத்தில் வச்சது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால அந்த பெண்ணை வந்து ஆண்டவர் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாம் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அவங்க அப்படியே அந்த திருந்த போகிறது கிடையாது. அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது அது திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஜெபத்துலேயும் அதிலே வச்சு ஆண்டவருடைய நாமத்தினால இந்த பிசாசுகள்லாம் கிரியெல்லாம் கட்டப்படும். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த பிலிப்பியர் 2:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானோர் பூலோத்தோர் பூமியின் கீழாளுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஆண்டவருடைய நாமத்தினால நாம் வந்து பிசாசினுடைய கிரியைகளை நம்ம அழிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவங்களோட கூட பேசுவார். அந்த வார்த்தைகளை தான் இந்த அம்மா ஜெபிச்சு இது பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வசனத்தின் மூலமாக பேசும்பொழுது ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்வார் கண்டிப்பாங்கிற விசுவாசம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்குது. ஒரு நாள் பாருங்கள், மருமகளுக்கு தற்செயலாக ஏதோ அவளுக்கு மனசுக்கு பட்டு ஆண்டவருடைய நாமத்தில் நாம் வந்து சொல்லும் பொழுது பிசாசானவன் வந்து நிற்க முடியாது. கண்டிப்பாக அந்த காரியம் தான் இங்கே நடந்திருக்குது. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு காரியம் நடக்குது. வேண்டா வெறுப்பா எப்பவும் வேதம் வாசிக்கிறவா ஜெபிக்கிறவளா இருந்ததுனால இன்றைக்கும் பாருங்கள் ஒரு வேண்டா வெறுப்பா கடனுக்காக வேதத்தை வாசிக்கணுமே, டெய்லி வேதம் வாசிக்கணும், வாசிக்கா ஜெபம் பண்ணுதான். ஆனால் வந்து உள்ளத்தில் ஒரு சரியான ஒரு நடவடிக்கை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நடத்தை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. ஆனால் இன்றைக்கி வந்து வாசிக்கணுமே ஆரம்பிக்கா. அவள் கண்ணில் ஆண்டவருடைய வசனம் தான் பேசுன்னு சொல்லணும் பாருங்க, அதுதான் பேசுது. அவள் கண் முன்பாக தோன்றியது அப்போஸ்தலர் 5:39 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 5:39 தேவனால் உண்டாயிருந்தது, ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது, தேவனோடு போர் செய்கிறவளாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். இப்போ ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு தீர்மானிச்சிருக்காரு. அதை ஒன்றும் பிசாசு ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போர் செய்வதற்கு எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா ஆண்டவரோட கூட நீங்கள் எழுத்து நின்று ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவருடைய நாமத்தில் நீங்கள் வந்து எப்பவுமே ஆண்டவருடைய நாமத்தினால இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீங்கன்னு சொன்னார். எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அவருடைய நாமத்தில் அவ்வளோ மகிமை இருக்குது. அந்த மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி அவங்களுக்கு போர் செய்ய முடியாது. ஏன்னா இந்த அம்மா வந்து ஒரு பக்தி உள்ள பையனை பெற்று அவங்களுக்கு வளர்த்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்தில் போய் பிசாசு நுழைஞ்சி அந்த குடும்பத்தை சின்னாபனமாக ஆகிறதுக்கு ஆண்டவர் வந்து விடவே மாட்டார். பிசாசு வந்து செய்வான். அதுக்கு வந்து இந்த தாய் விடாதபடி ஜெபித்ததுனால அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்க. இந்த வசனத்தின் மூலமாக தொடப்பட்டு அவளோட பொல்லாத குணமெல்லாம் அவள் கண்முல்லாம் நினச்சி, ஐயோ நம்ம இப்படிலாம் செஞ்சோமே, நம்ம தாய் மாதிரி நம்மளை அன்பாக பார்த்தாங்க, அன்பாக நம்மளை ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, நம்மளை இப்போ வேத வாசிக்க சொல்லுவாங்க, நம்மளை குடும்பத்தில் எவ்வளோ நல்லா நம்மளை கொண்டு போனாங்க வயசான நாட்களில். அவங்களுக்கு எதிராக நம்ம இத்தனை செஞ்சோமேன்னு சொல்லி பேசுனது, அவள் செஞ்ச காரியங்கள்லாம் அவள் கண்முல்லாம் நின்றுது. அவன் அந்த இடத்துல முழங்க. ஏன்னா வந்து ஆண்டவரால் தொடப்பட்டு இருக்கும் பொழுது இடையில வர பிசாசானவன் என்னமும் செய்ய முடியாது. ஆண்டவர் திரும்ப அவங்கள வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு அவங்கள வந்து அர்ப்பணிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்கிறவராக இருக்கார். பாருங்கள், அந்த இடத்துல முழங்கால் பண்ணிட்டு கண்ணீர் விட்டு அழுதா.
அழுது கர்த்தரை மறுபடியும் பற்றி கொண்டார். ஏன்னா ஆண்டவரை வந்து திருப்பியும் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானவளா ஜெபிக்கிறவளா நம்ம பாரத வசிக்கிறவளா இருந்தேன். ஆனால் சில இடையில வந்து நான் வந்து என்ன வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை மாறிச்சின்னு தெரியல, நான் அப்படி போயிட்டேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுது அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை பெறணுன்னாக்கி மனம் திரும்புதல் வேணும். ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து நான் செஞ்சதெல்லாம் தவறுன்னு சொல்லி அறிக்கையிட்டு அவன் என்ன செய்தான்னா பாருங்கள், ஆண்டவரை பற்றி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் முதல்ல கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சொல்லி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொல்லி நம்ம படிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை மன்னித்து என்ன செய்கிறார், அவருடைய வாழ்க்கையெல்லாம் புதுசாக மாறுது. எப்படி பழையவர்கள் ஒளிந்து போனால் புதிதாக மாறுதுன்னு சொல்லி. ஆனால் அவருடைய இந்த சம்பவத்தில் பார்த்தோம்னாக்கி அவன் முதல்ல எப்படி இருந்தாலோ அந்த வாழ்க்கையை ஆண்டவர் அவருக்கு அப்படியே கொடுக்காரு. அப்படியே கொடுத்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாறி அவள் குடும்பத்தில் வந்து உலகம் தரக்கூடாத சமாதானம், தெய்வீக சமாதானம் நிலவுது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை மாற்றப்படுது பார்த்தீங்களா. வாழ்க்கை மாற்றப்பட்ட உடனே குடும்பம் பூரா சமாதானமாக மாறிடும். அப்படி அந்த குடும்பங்கள் பூரா சமாதானமாக மாறுறதுக்கு அந்த அம்மா ஜெபிச்சு இந்த மகளையும் பாருங்கள், மருமகள்னு பார்க்காம மகா மாதிரி நினச்சி அவங்க ஜெபிச்சு அவங்க கொடுத்ததுனால அவங்களோட வாழ்க்கை வந்து பெரிய ஆசீர்வாதம். அதுவும் வேதத்தில் வந்து தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் எப்பவும் அவர்கிட்ட தியானமாக இருக்கணும், அவர்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைக்கு எப்பொழுதுமே வந்து ஜெயம்தான். அந்த ஜெபிக்கிற பிள்ளையா அந்த தாய் இருந்ததுனால அவளும் வந்து ஜெபிக்கிற பிள்ளை தான். ஆனால் இடையில போனாலும் மற்ற குடும்பங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்கள வந்து கூட்டி சேர்த்து ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தின் தேவன், ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்குற தேவன் வந்து அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து அவங்கள வந்து மறுபடியும் அந்த குடும்பத்தை வந்து பெரிய ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக மாற்றினார். அவர் ஒரு குட்டி பரலோகமாக மாறி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை மாற்றணுன்னாக்கி இந்த தாய் செஞ்ச மாதிரி ஜெபத்தில் தான் நம்ம இடையில ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட நம்ம குடும்பங்களில் ஜெபத்தில் நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டோட பிசாசானவன் என்ன கொண்டு வந்தாலும் சரி அதை வந்து ஜெயமாக மாற்றக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த தாயை போல் நிறைய பேர் வந்து வர்ற பிள்ளைங்கள வந்து நம்முடைய பிள்ளைங்களா நினச்சி அவங்க தவறு செய்யும் பொழுது ஜெபத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லி ஆண்டவரே நீங்கள் அவங்கள வந்து எப்படியாவது திருத்துங்க, எப்படியாவது அவங்கள வந்து நேரான பாதையில் கொண்டு வாங்கன்னு சொல்லி வழி நடத்துறதுக்கு நம்ம ஆண்டுடைய காரியத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஜெயிப்போம். அவங்களோட கூட சண்டை போடவோ அவங்களோட பேசணும்னா குடும்பங்கள்லாம் நிறையா பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பாருங்கள் அப்படி தான் அவங்க கஷ்டப்படுத்தாங்க. அப்படி இந்த தாயை போல் இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப விரும்புகிறேன். இது போல் இருந்தோம்னாக்கி எவ்வளோ குடும்பம் சமாதானமாக இருக்கும் பாருங்கள். அப்படி சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி பெரிய காரியங்கள் ஏதோ பேசினோம்னாக்கி உடனே வந்து அவங்களோட சண்டை போட்டு நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறத நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த அம்மா ஜெபம் பண்ணி இந்த மருமகளை நல்ல மருமகனாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பேரன் பேத்தி எது இல்லாமல் எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவங்க வந்து தவறு செஞ்சு சின்ன காரியங்களில் ஏதோ தவறி போயிட்டாங்கன்னாக்கி உடனே அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. அதனால் ஜெபத்தில் அவங்கள வந்து எப்படியாவது கூட்டி சேர்த்து ஆண்டவரே நீங்கள் எங்கள் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் வழி தேடி போகும்போது வழி இதுன்னு சொல்லி உங்களுடைய சத்தத்தை கேட்குற பிள்ளைங்களா அவங்க இருக்கணும். வசனத்தின் மூலமாக நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைங்களா அவங்க வேதம் வாசித்து அவங்க உங்களுடைய பாத்திரையை அமர்ந்துருக்கணும். மற்ற பிள்ளைங்களையும் அப்படி கொண்டு வரணும் ஆண்டவரே அப்படின்னு நான் என்னுடைய கண்கள் பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இன்றைக்கி இருப்போம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் மூலமாகவும் பெரிய காரியங்கள் செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும்
கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கைகளில் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். கைகளில் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். ரட்சிப்பின் தேவனையே எந்நாளும் தேடுபவனே, ரட்சிப்பின் தேவனையே எந்நாளும் தேடுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களில் படித்த இந்த சம்பவத்தின் மூலமும் வசனத்தின் மூலமாகவும் நாங்கள் ஜெயத்தை பெறணும்னா ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பாத்திரை அமர்ந்திருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் சுவாமி. அந்த தாய் செய்தது போல எந்த குடும்பத்திலே சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே அந்த சூழ்நிலையை மாற்ற என் தேவன் ஒருவரே. அவருடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசை ஜெயிக்க, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எப்பொழுதும் ஜெயிக்கிறது பிள்ளைகளாய், ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ, என்ன பேச வேண்டுமோ, கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிற சுவாமி. குடும்பங்களில் குழப்பங்கள் வரும்பொழுது ஏனோ தானோ வந்து போகாதபடி, அடுத்த இடத்துல போய் ஆலோசனை கேட்காதபடி பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்ட அந்த தாயை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. எப்பொழுதும் பிசாசனன் எவனை விழுங்கலாமோ சுற்றி திரியும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களுக்காக ஜெபிக்கிறவரா, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரா, எங்களுக்கு வெற்றி தருகிறவரா இருக்கிறபடியால் உம்முடைய பாத்திலே உம்முடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கற்றுத்தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்கள் நடத்தமாக ஜெபிக்கிறோம். இட குடும்பங்களில் இருக்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீங்கள் செய்து வழிநடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது உம்முடைய காலத்திலே அர்ப்பணித்து நாங்கள் தீர்மானம் எடுக்கவும், நீங்கள் ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் சொல்லி வளர்க்கவும் கிருபை செய்யமாக ஜெபிக்கிறோம். வருகிற பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகளைப் போல நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவளுக்கு ஆண்டவரை அவளுடைய வேத வசனங்களை தியானிக்க கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளாகவும் நாங்கள் இருக்கும் பொழுது எங்கள் குடும்பம் மாத்திரமல்ல அநேக குடும்பங்களுக்கு அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்க அதை நாங்கள் கண்டு துதிக்க எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வழிநடத்த போறக்காக நன்றி. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தோம்னா நன்றி சுவாமி. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாக நீ போதித்து நடத்துகிற தேவன் என்று அறிந்து கொண்டு அவர்கள் செயலாற்றட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நீ தந்து வழிநடத்த போறக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரத்துக்கு போக்கில் வார்த்தை எங்களோடு கூட இருந்தீங்க, நன்றி. இன்னமும் அதிகமாக எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த போறக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறபடியா நன்றி துதிக்கிற ஸ்தோத்திரிக்கு நன்றவரேன். மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்க நம்ம எல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.